தற்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு குறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் அருகே குரூப் 4 தேர்வு எழுத தாமதமாக வந்ததாக கூறி 20க்கும் மேற்பட்ட தேர்வர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டதால் அப்பகுதியில் வாக்குவாதம் நிகழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மைச் செய்தியாய் பார்த்து வருகிறோம். காலை 9:01 மணி அளவில் தேர்வு எழுத வந்த 20க்கும் மேற்பட்ட தேர்வர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கடலூரிலிருந்து பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். தற்போது கடலூர் மாவட்டத்தில் எந்த பகுதியில் தேர்வர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டது, காரணம் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று காலை 9:05 மணிக்கு தேர்வு எழுத வந்த 20க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் காவல்துறையினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 64,143 தேர்வர்கள் தேர்வு எழுத விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் சிதம்பரம் காசுக்கடை தெரு பகுதியில் அமைந்துள்ள ராமசாமி செட்டியார் நகர மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் மட்டும் 400 பேர் தேர்வு எழுத இருந்த நிலையில் அனைவரும் 8:30 மணிக்குள் தேர்வு எழுத வர வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியிருந்தது. இந்த மையத்திற்கு பல்வேறு கிராமங்கள் மற்றும் வெளி ஊர்களில் இருந்து வந்த 20க்கும் மேற்பட்டோர் 9:01 மணிக்கும் 9:05 மணிக்கும் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. தாமதமாக வந்த தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்காமல் அதிகாரிகள் கேட்டை மூடியதால் பலமுறை அதிகாரிகளிடம் இவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்க கோரிக்கை விடுத்த நிலையில் அதனை அதிகாரிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த 20க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் நுழைவு வாயில் முன்பு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் நகர போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருந்த போதிலும் தேர்வர்கள் அங்கிருந்து செல்லாமல் அங்கேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பல வருட கனவு 5 நிமிடத்தில் எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது, எப்படியாவது எங்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து தேர்வர்கள் காத்திருந்து வருகின்றனர். இதேபோல் கடலூர் அருகே உள்ள கம்மியம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தேர்வு எழுத வந்த தேர்வர்களை அனுமதிக்கவில்லை. கேட் மூடப்பட்டதால் கை குழந்தையுடன் வந்த பல பேர் பள்ளி கேட் அருகிலேயே நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதில் ஒரு இளைஞர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. பல கனவுகளுடன் கடந்த 3 ஆண்டுகளாக தேர்வுக்காக படித்துவிட்டு தேர்வு எழுத வந்தவர்களுக்கு சரியான இடம் குறிப்பிடாமல் கம்மியம்பேட்டை என்பதற்கு பதிலாக திருப்பாதிரி புலியூர் என குறிப்பிட்டுள்ளனர். இதனால் பல பேர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் பள்ளியை தேடி அலைந்து உள்ளனர். இவர்கள் நீண்ட தூரத்திற்கு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து இவர்கள் இந்த தேர்வர்கள் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா, தாமதமாக தேர்வு மையத்திற்கு வந்ததால் தேர்வர்களுக்கு அனுமதி மறுப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். உள்ளார உள்ள அதிகாரிகிட்ட நான் பேசிட்டேன். உங்க எழுத்தாப்புல தான் ஆடியோட்ட பேசுனாங்க. அவங்க வந்து பேச சொல்லுங்க சார். சார் அவங்க வர சொல்லுங்க சார். நீங்க என்ன காரணத்துக்காக எழுதி மாட்டீங்க? சொன்ன தகவலை உள்ளார சொல்லி அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க சார். சார் ப்ளீஸ் சார், டைம் ஆகுது சார், விடுங்க சார்.